வணக்கம் அன்பு உறவுகளே. தமிழ் என்டர்டெயின்மெண்ட் டெலிவிஷன் டிஇடிக்காக இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கும் நான் அருண் ஆரோக்கியநாதன். என்னை பற்றி கூறுவதென்றால், இலங்கையிலே பல தமிழ் ஊடகங்களிலே ஊடகவியலாளராக பணியாற்றி இருக்கின்றேன். அதிலும் குறிப்பாக சுடரொளி பத்திரிகை உதயன் பத்திரிகையினுடைய சகோதர பத்திரிகையான சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியராக நான் பணியாற்றி இருக்கின்றேன். இப்போது கனடாவில் இருக்கும் நான் இந்த ஊடகவியல் பணியை முன்னெடுத்து வருகின்றேன். இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் கலந்துரையாடுவதற்காக என்னோடு இணைந்திருப்பவரும் ஒரு ஊடகவியலாளர். வணக்கம். வணக்கம் அருண். என்னுடைய பெயர் ஆதர் வாமனன். நானும் இலங்கையிலே ஆங்கில நாளிதழ்களிலே ஊடகவியலாளராகவும், குறிப்பாக சண்டே லீடர் பத்திரிகையிலே ஊடகவியலாளராகவும், பின்னர் நேஷன் பத்திரிகையிலே ஊடகவியலாளராக இருந்து பின்னர் ஆசிரியராகவும் பணிபுரிந்திருக்கிறேன். இப்பொழுது கனடாவுக்கு நான் வந்திருக்கிறேன். இங்கேயும் என்னுடைய பணியை தொடர்ந்தும் செய்வதற்கு நான் எண்ணியிருக்கிறேன். ஆதர், இன்றைய தினம் நாங்கள் இலங்கையினுடைய 9வது ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற நிலையிலே அதை பற்றித்தான் நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம். அதிலே குறிப்பாக நாங்கள் பார்த்தோம் என்றால், இலங்கையிலே நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை நடைமுறைக்கு வந்த பின்னர் இது நடைபெற இருக்கின்ற 9வது ஜனாதிபதி தேர்தல். முதலாவது தேர்தல் 1982ஆம் ஆண்டு நடைபெற்றது. அதிலே ஜே.ஆர். ஜெயவர்தன ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து 1988 நடைபெற்ற தேர்தலிலே ரணசிங்க பிரேமதாச ஒரு சிறிய வாக்கு வித்தியாசத்திலே அவர், அதாவது சொல்வார்கள், அந்த மயிரிழையிலே ஜனாதிபதியாக தெரிவாகி இருந்தார். அந்த வேளையிலே அவருடைய வாழ்நாள் மிக நாள் நீடிக்கவில்லை. அதன் பின்னர் ஒரு தற்காலிக காபந்து ஜனாதிபதியாக டிபி விஜயதுங்க வந்திருந்தார். அதனை என்றால் ஜனாதிபதி பிரேமதாச படுகொலை செய்யப்பட்டிருந்தார். அதன் பின்னர் 94 நடைபெற்ற தேர்தலிலே அப்போது ஒரு சமாதான தேவதையாக எல்லோருடன் தமிழ் மக்களுடைய அதிகமான வாக்குகளை பெற்று சந்திரிகா 60% அதிகமான வாக்குகளை பெற்று ஒரு அமோக ஆதரவிலே தெரிவாகி இருந்தார். அதற்கு பின்னர் 99 மீண்டுமாக சந்திரிகா தெரிவாக, அதில் ஒரு சிறிய ஒரு வாக்கு, அதாவது ஜனாதிபதி அப்போது ரணிலுக்கும் சந்திரிகாவிற்கும் நடைபெற்ற அதிலே தேர்ந்தெடுக்கப்பட்டார் சந்திரிகா. பின்னர் 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலே 2005ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலே மஹிந்த ராஜபக்ச முதன்முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். அப்போது பலரும் எதிர்பார்த்தார்கள், சந்திரிகா லக்ஷ்மன் கதிர்காமரை ஒரு பிரதமர் வேட்பாளராக மாற்றுவார் அப்படி என்றெல்லாம் இருந்தார். அதன் பின்னர் அவருக்கு ஒரு ஜனாதிபதியாக போட்டியிடுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் திறக்கும் என்று இருந்தார்கள். ஆனாலும் அந்த நேரத்திலே சேர்ந்து சொன்னார்கள், அந்த நேரத்திலே மஹிந்தவை பிரதமராக்கி மஹிந்த பின்னர் சந்திரிகாவிடம் பலாத்காரமாக அவர் ஒரு வேட்பாளராக மாறியிருந்தார். பின்னர் இந்த யுத்தம் நிறைவு பெற்ற பின்னர் 2010 அடுத்த தேர்தல் நடைபெற்றது. அப்போது சரத் பொன்சேக மஹிந்த ராஜபக்சவை எதிர்த்து போட்டியிட்டு இருந்தார். ஆனால் யுத்தத்தை வென்ற ஜனாதிபதி என்ற வகையிலே மீண்டுமாக அவர் வென்றிருந்தார். அதன் பின்னர் 2015 ஒரு பொது வேட்பாளராக மைத்திரிபால சிறிசேனவை முன்னிறுத்தி இருந்தார்கள். அப்போது வெற்றி பெற்றிருந்தது மைத்திரிபால சிறிசேன தான். அதாவது மஹிந்த 3வது தடவையாகவும் வந்து விடுவார், அந்த அரசியலமைப்பை மாற்றி போட்டியிட்டார்கள். ஆனாலும் அது பலிக்கவில்லை. அப்படி நடைபெற்றது. பின்னர் நீங்கள் நடைபெற்ற தேர்தலிலே 2019 நடைபெற்றது. அப்போது அந்த தேர்தலிலே கோட்டாபாய வெற்றி பெற்றார். அதன் பின்னணி என்ன? அந்த தேர்தலிலே கோட்டாபாய வருவதற்கு, அதாவது 2015 மைத்திரிபாலவுடைய ஆட்சி நடைபெற்று அவர் சில நல்லிணக்க பொறிமுறை விடயங்களை முன்னெடுத்தார். அதாவது நான் சொல்லவில்லை பூரணமாக நடைமுறைப்படுத்தினால் சில நகர்வுகளையாவது மேற்கொண்டிருந்தார். என்ன காரணத்திலே அப்போது? என்னுடைய கருத்து ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்கள் தமிழர்கள் குறித்த சில நடைமுறைகளை
அவர் எடுத்திருந்தாலும் ஒட்டுமொத்தமாக இலங்கை என்று பார்க்கும் பொழுது சில விடயங்களிலே அந்த அரசாங்கம் சில விஷயங்களிலே கோட்டை விட்டிருந்தது. குறிப்பாக சொல்லப்போனால் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை அதற்கு முன்னரான அரசாங்கத்துக்கு எதிராக வைத்திருந்தார்கள். ஊழல் குற்றச்சாட்டுகள், கொலை குற்றச்சாட்டுகள், லசந்த விக்ரமதுங்க கொலை, வசந்த் தஜுடின் கொலை ஆகியன பற்றி பல மேடைகளிலே அவர்கள் குற்றம் சாட்டியிருந்தார்கள். அதற்கான தீர்வுகள் எல்லாவற்றையும் அவர்கள் ப்ராமிஸ் பண்ணியிருந்தார்கள். ஆனால் அதைவிட அந்த அந்த காரியங்களும் அவர்கள் முன்னெடுக்கப்படவில்லை, அவர்கள் மூலமாக முன்னெடுக்கப்படவில்லை. அதைவிட அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் அவர்கள் விடுத்திருந்தாலும் அவர்களால் அதை ப்ரூவ் பண்ண முடியவில்லை, அதற்கு எதிரான நடவடிக்கைகளை அவர்கள் எடுக்க முடியவில்லை. அது ஒரு பக்கமாக இருந்தாலும் பல அபிவிருத்தி நடவடிக்கைகளையும் அவர்களால் முன்னெடுக்க முடியாமல் போயிருந்தது. அதாவது மஹிந்த ராஜபக்சவின் காலத்திலே அவர்கள் பல அபிவிருத்தி திட்டங்களை கண்கூடாக கண்டிருந்தார்கள். ஆனால் மைத்ரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்க அந்த அரசாங்கத்தின் போது அவ்வாறான எந்த விதமான ஒரு அபிவிருத்தி நடவடிக்கைகளையோ அல்லாவிட்டால் எதுவற்றையுமே கண்கூடாக அவர்கள் பெருசாக காணவில்லை. ஒரு சில விடயங்கள் நடந்திருந்தன. அதனை விட சில எக்கனாமிக் பொருளாதார பிரச்சனைகள், சிக்கல்கள் ஏதாவது மற்றது ஒட்டுமொத்தமான நாட்டை பொறுத்தளவிலே சில விஷயங்கள் இருந்தன. அவை காரணமாக அந்த அந்த சில விடயங்கள் செயல்படுத்தப்படாமை காரணமாக அதாவது நாட்டு மக்கள் ரணில் விக்ரமசிங்கவை விட அல்லாவிட்டால் அந்த அரசாங்கத்தை விட கோட்டாபய ராஜபக்ச அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கலாம். ஏனென்றால் அவரிடம் ஒரு ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்டு இருந்தது. அதே நேரத்திலே நடைபெற்ற ஈஸ்டர் தாக்குதல் சம்பவமும் ஒரு பின்னணியாக, அதுவும் ஒரு முக்கியமான ஒரு பின்னணியாக இருந்தது. அது அவை அனைத்தும் மைத்ரிபால சிறிசேன அரசாங்கத்துக்கு எதிராக வேலை செய்ததுன்னு சொல்லலாம். அப்போது கூறினார்கள், அதாவது இவர் பாதுகாப்பு செயலாளராக யுத்தத்தை வென்று கொடுத்தவர், எனவே இப்போது மீண்டுமாக ஒரு நாட்டிலே ஒரு பயங்கரவாத அச்சுறுத்தல் வந்துவிடும். முன்னர் புலிகள் இருந்தார்கள், இப்போது முஸ்லிம்கள் பயங்கரவாத தாக்குதலை நடத்தினார் என்ற ஒரு போர்வையிலே இவர்தான் வந்தால் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் கிடைக்கும் என்றும் அவர்கள் நம்பியிருந்தார்கள் அல்லவா? ஆம், நிச்சயமாக அந்த நம்பிக்கையை அவர் பெற்றிருந்தார். அவர் ஏர்ன் பண்ணியிருந்தார். என்றால் நான் சொன்னவாறே ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்டு, யுத்தத்தை முடித்து காட்டினார். கொழும்பு பிரதேசத்தை அவர் முற்றுமுழுதாக அவர் மாற்றிவிட்டார். அந்த டிராஃபிக் டிசைனாக இருந்தாலும் சரி, மாநகரத்தை அவர் மாற்றிவிட்டார். அப்பொழுது அவர் செயல்படுத்துவராக அவர் காணப்பட்டதால் மக்கள் அவரை விரும்பியதாக நான் பார்க்கிறேன். ஆனால் மாதர், இன்னொரு விடயத்தை நாங்கள் இப்போது இந்த ஜனாதிபதி தேர்தலை பேசுவதற்கு முன்பாக ஒரு விடயத்தை நான் மீண்டும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். என்றால் அந்த ஈஸ்டர் தாக்குதல் உண்மையிலேயே அவரை கொண்டு வருவதற்காக திட்டமிடப்பட்டது என்ற கருத்துக்களும் பலத்த சந்தேகங்களும் இருக்கின்றன. நிச்சயமாக இருக்கும். ஏனென்றால் அந்த கொண்டு வரப்பட்ட பின்னணி, அதனுடன் சம்பந்தப்பட்ட நபர்கள் எல்லாரும், பேசப்படுகிற நபர்கள் எல்லாருமே அந்த அவ்வாறான செய்திகள் எல்லாமே அதை நோக்கிய கருத்தாக தான் இருக்கின்றன. ஆகவே அது உண்மையாக இருக்கலாம். இப்போது நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலை வருகின்ற போது கோட்டாவினுடைய பதவி காலமானது 5 ஆண்டுகள் நீடிக்கும் என்று பலரும் எதிர்பார்த்தார்கள். அவர் முதலாவதாகவே சிங்கள பௌத்த மக்களுடைய பேராதரவிலே வந்தவர் என்று தன்னை பகிரங்கமாகவே அறிவித்து கொண்டார். அதாவது நான் சிறுபான்மையினர் இல்லாமல் பெரும்பான்மையினரால் தான் தெரிவு செய்யப்பட்டேன் என்று தெரிந்து அவருடைய பதவி பிரமாணம் நடைபெற்றது தலதா மளிகையில் அனுராதபுரத்தில், ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு பௌத்த தலத்தில். அப்படியாக எல்லாம் பெரும் ஆர்ப்பாட்டத்திலே நடந்து, ஆனால் 2022ஆம் ஆண்டு 2022ஆம் ஆண்டு அவர் பதவியிலிருந்து விரட்டப்பட்டார் அந்த அறகலைய போராட்டத்தின் மூலம். அப்போது இன்றைய ஜனாதிபதியாக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க உண்மையிலே அந்த தேர்தலில் அதிலே தொடர்ந்து நடைபெற்ற 2020 பாராளுமன்ற தேர்தலிலே அவர்களுடைய ஐக்கிய தேசிய கட்சி துடைத்தறியப்பட்டிருந்தது. ஒரே ஒரு தேசிய பட்டியல் கிடைத்தது. அந்த தேசிய பட்டியலை வைத்துக்கொண்டு ஜனாதிபதியாக தெரிவாயின ரணில் விக்ரமசிங்க இன்று ஜனாதிபதியாக இருக்கின்ற நிலையிலே தற்போதைய அடுத்து வரும் தேர்தலிலே வெற்றி பெற முடியும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? நான்
அவருடைய அரசியல் சாணக்கியம் அவற்றை பார்க்கும் பொழுது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றதாக தான் தோன்றுகின்றது. அல்லாவிட்டால் ஒரு ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட்டாக, அதாவது சுயேட்சை கேண்டிடேட்டாக அவர் முன்வர மாட்டார். அவருக்காக எஸ்எல்பிபி அங்கத்தவர்கள் ஒரு பகுதி அவருக்கான ஆதரவை வழங்குகின்றது. பல்வேறு கட்சிகள் அவருக்கான ஆதரவை வழங்கி வருகின்றது. அவர் அரசியலிலே பல காலமாக இருக்கின்ற ஒருவர். அந்த முதிர்ச்சி, அந்த அனுபவம் எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் அந்த பாராளுமன்ற, நீங்கள் குறிப்பிட்ட அந்த பாராளுமன்ற தேர்தலிலே தோல்வி அடைந்திருந்தார். ஆனால் தேசிய பட்டியலில் ஊடாக வந்தவர் இப்பொழுது ஜனாதிபதியாக இருக்கின்ற அளவுக்கு அவருடைய சாணக்கியத்தினம் சில சம்பவங்கள் அவருக்கு துணையாக இருந்தன, சில சம்பவங்கள். ஆனாலும் அதனை அவர் தனக்காக பிரயோகித்து ஒரு ஜனாதிபதியாக வந்திருக்கின்றார். இப்பொழுதும் ஒரு இந்த முறை நடைபெறவிருக்கும் ஜனாதிபதி தேர்தலும் அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதர் இப்போது இந்த முறை தேர்தலிலே 39 வேட்பாளர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? ஆம், 39 வேட்பாளர்கள், அதிலே ஒரு பெண் கூட இல்லை. இந்த 39 வேட்பாளர்களிலே குறிப்பாக சஜித் பிரேமதாச, அனுரகுமார திசாநாயக்க, நாமல் ராஜபக்ச, ரணில், இந்த 4 தான் ஒரு பேசு பொருளாக இருக்கிறார்கள். 39 பேர் இருந்தார். இதிலே நீங்கள் கூறுகின்றது மாதிரி ரணிலுக்கு அவருடைய சாணக்கியத்தின்படி வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடும். ஆனாலும் நாங்கள் சமூக வலைத்தளங்களை பார்க்கின்ற போது, தொலைக்காட்சி செய்திகளை பார்க்கின்ற போது, அனுரகுமார திசாநாயக்க கூட இந்த முறை சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு ஜனாதிபதியாக வர வாய்ப்பு இருக்கு என்று கூறப்படுகிறது. இன்னொரு பக்கத்திலே சஜித் பிரேமதாசவிற்கு இருக்கின்ற அந்த ஆதரவளித்திருக்கின்ற கூட்டணி தலைவர்களின் எண்ணிக்கையை பார்க்கின்ற போது இவர் வந்து விடுவாரோ என்ற எண்ணமும் உதிர்க்கின்றது. அப்படி என்றால் உங்களுடைய பார்வையிலே அவர்களுக்கான வாய்ப்புகளை எப்படி பார்க்கிறீர்கள்? இதில் முக்கியமான நல்ல ஒரு கருத்தை கூறினீர்கள். அனுரகுமார திசாநாயக்க அல்லது அந்த கட்சியை பொறுத்தளவிலே இதற்கு முன்னர் தேர்தல் காலங்களிலும் அவர்கள் நல்ல விதங்களிலே அவர்களுடைய பிரச்சாரங்களை மேற்கொண்டு மக்கள் மத்தியிலே பிரபலமாக இருந்தார்கள். ஆனால் தேர்தல் என்று வரும்பொழுது சில வேளைகளிலே மக்கள் பார்ப்பார்கள், அந்த தீர்மானமிக்க தருணத்திலே யாருக்கு நாங்கள் வாக்கை அளிக்கலாம் என்று. அப்பொழுது அனுரகுமார திசாநாயக்கவினால் இந்த சில விஷயங்களை செய்ய முடியுமா அல்லது அவருக்கு அந்த சப்போர்ட் கிடைக்குமா என்று கேள்வி வரும் பொழுது ஒரு சாமானியன் மனதிலே ஒரு கேள்விக்குறி எழுதலாம். ஏதாவது ஒரு செய்து காட்டிய ஒரு ப்ரூவன் மெட்டீரியலை தான் பார்ப்பாங்க. அப்படி ஒரு செய்து கிட்டத்தட்ட அப்படி பார்ப்பார்கள். ஏனென்றால் கடந்த பல தேர்தல்களிலும் கூட ஜேவிபியாக இருக்கும் பொழுதும் அவர்கள் பல்வேறு அவர்களுடைய கொள்கை பரப்பு எல்லாவற்றிலுமே சிறந்தவற்றை கூறியிருந்தாலும் மக்கள் தீர்மானிக்கும் பொழுது அவர்களுடைய தீர்மானம் ஒரு ஒரு ப்ரூவன், ஒரு இதில் ஒரு செய்து காட்டிய ஒருவர், அல்லாவிட்டால் ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒருவர் அல்லது அனுபவமிக்க ஒருவர், அவ்வாறான ஒரு நபரையே நாடுகின்றது. இன்னும் ஒன்று சொல்ல போனால் அனுரகுமார திசாநாயக்கவருடைய கட்சி இப்போ பெயர் மாற்றி இருந்தாலும் அந்த பழைய காலத்து சாயம், அந்த அவர்கள் ஒரு போராட்ட இயக்கமாக இருந்தவர்கள், இலங்கையிலே வன்முறைகளை வித்திட்டவர்கள், பலர் கொல்லப்பட காரணமாக இருந்தவர்கள், அது இன்னும் மக்களிடையே ஞாபகம் இருக்கும் நினைக்கிறீர்களா? அது இருக்கும் கட்டாயமாக. அதாவது இளைஞர்கள் மத்தியிலே இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் ஒரு 40 வயது 50 வயது உடையவர்கள் மனதிலே இன்னும் அந்த ஞாபகங்கள் இருக்கலாம். அதனாலேயும் அவர்களால் இதுவரை காலமும் அந்த எதிர்பார்த்த அளவு வெற்றிகளை பெற முடியாமல் போயிருக்கலாம். அதர் இந்த முறை கூறுகிறார்கள், கடந்த ஒவ்வொரு தேர்தல்களை பார்த்தோம் என்றால், கடந்த 8 தேர்தலை பார்த்தால் நிச்சயமாக ஒரு ஜனாதிபதியாக தெரிந்தெடுக்கப்பட்டவர் 50%, அதாவது இலங்கையினுடைய ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றவர்களுக்கு குறைந்த தகமை வாக்கு அளிக்கப்பட்ட வாக்குகளிலே 50% ப்ளஸ் ஒரு வாக்கையும் பெற்றிருக்க வேண்டும். அப்படியான சந்தர்ப்பம் இந்த முறை இருக்காது என்று கூறப்படுகின்றது. முதன்முறையாக இது எந்த வேட்பாளருமே அப்படியாக பெற மாட்டார்கள். அப்படி என்றால் இது 2ஆம் சுற்றுக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு என்று கூறப்படுகிறது. அதை பற்றி என்ன நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஆம், அது அப்படியான பேச்சு வருகின்றது. ஏனென்றால் நீங்கள் சொன்ன மாதிரி 39 பேர் போட்டியிடுகின்றார்கள். அதிலே
நீங்கள் சொன்ன 4 பேரும் இருக்கிறார்கள். அதைவிட சரத் பொன்சேகாவும் இருக்கிறார், விஜயதாஸ் ராஜபக்சவும் இருக்கிறார். அவர்களுக்கும் ஆதரவாக சிலர் இருக்கின்றார்கள். அதனாலே அந்த வாக்கு பிளவு 2 பேருக்கு மத்தியிலே பிரியாமல் இப்பொழுது 5-6 பேருக்கு நடுவிலே அது பிரிய போகிறது. அதனால் வாக்குகளின் சதவீதம் மாறுபடலாம். அதனால் 2வது சுற்றுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றதாக நான் நினைக்கிறேன். அதன் 2ஆம் சுற்று என்பது எப்படி அமையும்? அதாவது அது கூறுகின்றது போன்று 50% அதிகமான வாக்குகளை பெறாவிட்டால் நடைபெற்ற முடிந்த தேர்தலிலே முதல் 2 இடங்களை பெறுகின்றவர்களுடைய வாக்குகளை மீண்டும் எண்ணுவார்களா? அப்படி என்று தான் நான் நினைக்கிறேன். அந்த இது எனக்கு தெரியவில்லை. நான் அறிந்த வகையிலே கூறுகிறார்கள் எப்படி என்று சொன்னால், இப்போது 3 பேருக்கு 50% குறைவான வாக்குகள் கிடைக்க பெற்றிருந்தால் அந்த 3 பேரிலே முதல் 2 இடங்களை பெற்றவர்களை எடுத்துக்கொண்டு அந்த 2 பேருடைய 2ஆவதாக அளிக்கப்பட்ட விருப்பு வாக்கை எண்ணுவார்கள். சேர்த்து எண்ணுகின்ற போது யார் அதிகமாக பெற்றிருக்கிறார்களோ அதன்படி தேர்தல் திணைக்களம் ஒரு முடிவை எடுப்பார்கள் என்று கூறப்படுகிறது. அடுத்ததாக ஆதர், இப்போது தமிழ் மக்கள் சார்பிலே இன்னுமே யாருக்கு வாக்களிப்பது என்பது தொடர்பான தீர்மானம் இன்னும் வெளியாகவில்லை. ஆனாலும் தமிழ் பொதுச்சபை ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கின்றது. இதை நீங்கள் ஒரு ஆங்கில ஊடகத்திலே பணியாற்றிய பின்னணியை கொண்டவர் என்ற வகையிலே தென்பகுதி மக்கள் இதனை எப்படி பார்ப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? தென்பகுதி மக்கள் இதனை பார்ப்பது என்பதை விட அது அவர்களுக்கு பெரிதாக பாதிக்காது. ஏனென்றால் ஒரு வடக்கிலிருந்து ஒரு பொது வேட்பாளர்களுக்கு அவர்கள் வாக்களிக்கப் போவதில்லை. அது ஒரு வடக்கிலிருந்து வந்த வேட்பாளர் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார், ஒரு கம்யூனிட்டியை பிரதிநிதித்துவப்படுகிறார், அவர்களுடைய பிரச்சனைகளை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். அது சரி. ஆனால் ஒருவேளை தென்பகுதி மக்கள் அதனை பார்க்கும் பொழுது ஒரு இனரீதியான பார்வையும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் தமிழ் மக்கள் ஒரு பொது வேட்பாளரை எல்லாவற்றுக்கும் பொதுவான ஒரு வேட்பாளரை அவர்கள் களமிறக்கிறார்கள் என்றால் அந்த பார்வை ஒரு கோணத்தில் பார்க்கப்பட வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் அது பெரிதாக பாதிக்காது என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் நான் முதலில் கூறியவாறே ஒரு தமிழில் பொது வேட்பாளர் வந்தாலும் அவர் ஜனாதிபதியாவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஒருவேளை தமிழர்கள் எல்லாரும் இணைந்து அவர்களுக்கு வாய்ப்பு அளித்தால் ஒரு சிங்கள வேட்பாளர், இந்த தென்பகுதியிலே இருக்கிற வேட்பாளருக்கான ஒரு வாக்குகள் வீதம் குறையலாம், தமிழர்கள் வழங்குகின்ற வாக்குகள் குறையலாம். குறிப்பாக சொல்லப்போனால் இதுவரை காலமும் ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதிப்படுத்திய நபருக்கு தமிழர்கள், வடக்கு கிழக்கு தமிழர்கள் வாக்குகளை வழங்கியிருந்தார்கள். அதன் வீதம் ஒருவேளை குறைய வாய்ப்பு இருக்கின்றது. அந்த ஒரு மாறுதல் இருக்கலாமே ஒழிய தென்பகுதி மக்கள் இதனை ஒரு பொருட்டாக எண்ணுவார்கள் என்று எனக்கு தோன்றவில்லை. ஆனால் இப்போது இந்த பொது வேட்பாளரை முன்னிறுத்தியமைக்கான காரணம் என்று கூறப்படுகின்ற விடயம் தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை எடுத்து சொல்வதற்கான ஒரு பேரும் சக்தியாக இதனை கருத வேண்டும் என்று ஒரு கருத்தியல் இருக்கின்றது. ஆனாலும் அண்மையிலே நான் ஒரு உரையாடலை பார்த்தேன், ஒரு நேர்காணலை. பொது வேட்பாளரிடம் கேட்கிறார்கள், உங்களுடைய கொள்கை என்ன? அப்போது பொது வேட்பாளர் கூறுகிறார், இன்னும் என்னை நியமித்தவர்கள் கொள்கை என்னவென்று கூறவில்லை. அப்போது இது ஒரு அட்ஹாக் முறையிலே ஒரு எதேச்சையான ஒரு தீர்மானமாக அப்படியாக இது செய்யப்பட்டு இருக்கின்றது. நோக்கம் நல்லதாக இருந்தாலும் கூட இன்னமும் அதனை சரியாக புரிந்து கொள்ளப்படவில்லை. என்றால் தமிழரசு கட்சி இப்போது அவரிடம் விளக்கம் கோரியிருக்கின்றது. அரியநேத்திரன் ஒரு தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர் என்று அவர்கள் ஆதரவளிக்கவில்லை. தமிழரசு கட்சி இதற்கு ஆதரவளிக்கவில்லை. இது அங்கே இருக்கின்ற சிவில் சமூகம், சில கட்சிகள் சேர்ந்துதான் இந்த முடிவை எடுத்திருக்கின்றன. இருந்தாலும் இதனுடைய நோக்கம் சரியானதா என்று வாத பிரதிவாதங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. கட்டாயம் இருக்கு. நீங்கள் சொன்னவாறு அவர்கள் முதல்ல ஒரு பொது வேட்பாளரை அவர் நியமிக்கிறார்கள் என்றால் அதுக்கு ஒரு தெளிவான நோக்கம் இருக்க வேண்டும், ஒரு காரணம் இருக்க வேண்டும். அது நியமிப்பதனால் ஒரு தேசிய ரீதியான ஒரு பாதிப்பு அல்லாவிட்டால் நீங்கள் சொன்ன மாதிரி சிங்களவர்கள், தென்பகுதி மக்கள் அதனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டும். இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையிலே அவர்களுக்கு இருக்கிற நபர்கள் யார்,
ரணில் விக்ரமசிங்க, நாமல் ராஜபக்ச அவர்கள் அவ்வாறான கேண்டிடேட்ஸ் மத்தியில் அவர்களுக்கான போட்டி இருக்கிறது தென் இலங்கையில். திரு அரியநேந்திரன் அவர்கள் வடக்கிலே தான் ஜனாதிபதியாக வரப்போகிறவர் முழு நாட்டுக்குமான ஜனாதிபதி. அதை அவர்கள் எண்ண வேண்டும். தமிழர் ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, முழு நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அதை தீர்ப்பதற்காக முயற்சி எடுக்கப் போகிறவர் அந்த ஜனாதிபதி அவர்கள் தான். நான் ஒரு வார்த்தை பல செய்திகளை கட்டுரைகளை பார்க்கின்ற போது, பதிவுகளை பார்க்கின்றது, அரியநேந்திரன் தனிப்பட்ட ரீதியிலே நல்ல மனிதர், ஒரு வெள்ளாந்தியான ஒரு மனிதர் என்று கூறினாலும் ஒரு பொது வேட்பாளர் என்று ஒருவரை நியமிக்கின்ற போது இருக்கின்ற அந்த ஸ்டேச்சர், அதற்குரிய அந்த ஸ்தானம் என்பது உண்மையிலே அவர் இல்லை. அதில் பலர் வேறு தமிழ் மக்களிலே வேறொரு முகத்தை நியமித்திருக்கலாம் என்ற ஒரு கருத்தும் இருக்கின்றது அல்லவா? இருக்கலாம். என்னை பொறுத்தவரை ஒரு பொது வேட்பாளர் தேவையா இந்த நேரத்திலே என்று நான் ஒரு தென்னிலையங்களே இருந்தவன் என்ற ரீதியிலே. ஏனென்றால் இப்பொழுது இருக்கிற பிரச்சனைகள் வேறு. அதாவது பிரச்சனைகள் வேறு என்பதை விட தமிழர்களுக்கு பிரச்சனை இல்லை என்று நான் சொல்லவில்லை. இப்பொழுது கொஞ்சம் காலம் மாறி இருக்கிறது. குறிப்பாக அந்த கோவிடுக்கு பின்னர், அந்த எக்கனாமிக் கிரைசிஸ், பொருளாதார பிரச்சனைகளுக்கு பின்னர், நாட்டிலே ஏற்பட்ட மக்கள் எழுச்சியின் பின்னர் சில சிச்சுவேஷன்ஸ் மாறி இருக்கின்றன. அதற்கு ஏற்ப நாங்கள் எங்களுடைய நடவடிக்கைகளை, முன்னெடுப்புகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். இப்பொழுது நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை நாங்கள் இடுவதற்கான நோக்கம், காரணம் என்ன இந்த நேரத்தில்? ஆதர், இன்னொரு விடயம் என்னென்றால், இப்போ பொது வேட்பாளரை நாங்கள் நியமிக்கின்றோம். நியமித்த பொது வேட்பாளருக்கு ஒரு சதவீதமான ஒரு வாக்குகளாவது கிடைக்காவிட்டால் சிங்கள தரப்பு சொல்லும், உங்களுக்கு இவ்வளவு வாக்குகள் தானே கிடைத்திருக்கின்றன என்று எம்முடைய பேரம் பேசும் சக்தியை இன்னும் மலிவுபடுத்தி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை, நாங்கள் ஒரு ஆள் நியமிக்கின்றவருக்கு பல ஆயிரங்களாவது வாக்குகள் கிடைக்க வேண்டும், சில லட்சங்களாவது. அப்படி இல்லாமல் இவருக்கு கிடைக்காமல் போனால் இவ்வளவு தானே அவங்களுடைய தமிழுடைய பலம் என்று நினைக்கக்கூடும் அல்லவா? ஆம், அது கட்டாயமாக நினைக்கக்கூடும். ஏனென்றால் இப்போ அதான் சொல்ல வருகின்றேன். இப்பொழுது மறுபடியும் அந்த பிரச்சனை என்ன நோக்கம் என்றதை நோக்கியே இருக்கின்றது. அந்த நோக்கம் அவர்களுக்கு தெளிவில்லை, அந்த காரணம் தெளிவில்லை, அதுக்கான தேவையும் இப்பொழுது இல்லை என்று தான் நினைக்கிறேன். அது அவ்வாறான நிலைப்பாட்டை நாங்கள் எடுக்க வேண்டும் என்றால் இந்த எங்களுடைய பிரச்சனை, தமிழருடைய பிரச்சனை காலாகாலமாக இருந்து வருகின்றது. இப்பொழுது திடீரென்று உருவான பிரச்சனை கிடையாது. இதுவரைக்கும் நாங்கள் ஏதாவது நடவடிக்கைகள் எடுத்து அவை வெற்றியளித்திருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும். என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்று பார்க்க வேண்டும். தெளிந்த சிந்தனை வேண்டும். அவ்வாறு இல்லாமல் தான் தோன்றித்தனமாக எந்த விதமான தெளிவில்லாமல், என்றால் இந்த தெளிவில்லாமை அவர்களுக்கு இல்லை, தமிழ் மக்களையும் தெளிவில்லாமையான ஒரு நிலைக்குள் தள்ளிவிடலாம். ஆகையால் எடுக்கின்ற தீர்மானம் ஒரு தெளிவான தீர்மானமாக எல்லோருக்கும் தெளிவுபடுத்தி எடுக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடாக இருக்க வேண்டும். அவ்வாறு தான் நான் பார்க்கிறேன். இப்போது இந்த தேர்தலிலேயாவது எந்த விடயங்கள், இப்போ கடந்த தேர்தல்களை பார்த்தோம் என்றால் 2009ஆம் ஆண்டுக்கு முன்னரான தேர்தல்களிலே தமிழ் மக்களுடைய எதிரான யுத்தம், புலிகளுக்கு எதிரான யுத்தம் என்பதுதான் வெற்றியாளரை தீர்மானிப்பதிலே முக்கிய பங்காற்றியது. ஆனால் கடந்த சில தேர்தல்களிலே இப்போது பொருளாதாரம் என்பது ஒரு முக்கியமான இடத்தை பிடித்திருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரையிலே மக்கள் எதை பார்ப்பார்கள், என்னத்தை பார்த்து வாக்களிக்கப் போகிறார்கள், இது அவர்களுக்கு முக்கியமான பிரச்சனையாக இருக்க போகின்றது? என்னை பொறுத்தவரை நீங்கள் முதல் கேட்டிருந்த கேள்வியில் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா என்று நான் கூறியிருந்தேன். ஒரு ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்டு ஒரு ஆளுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி. அந்த வகையிலே கோட்டாபய ராஜபக்ச ஒரு ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்டு இருந்தபடியால் வந்தார். இப்பொழுது நடைபெறுகின்ற இந்த ஜனாதிபதி தேர்தல் இந்த கோவிட் காலத்துக்கு பின்னர் வந்த பொருளாதார வீழ்ச்சி, அந்த பிரச்சனைகளுக்கு பின்னர் மக்கள் எழுச்சி, அதன் காரணமாக கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்ட பின்னர் நடைபெறுகின்ற இந்த ஜனாதிபதி தேர்தல், நான் நினைக்கிறேன் பொருளாதார பிரச்சனைகளை அல்லது பொருளாதார ரீதியான அம்சங்களை தான் மக்கள் பார்ப்பார்கள். ஏனென்றால் அதன் காரணமாகத்தான் இந்த முதல் ஜனாதிபதி விரட்டி அடிக்கப்பட்டார். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நான் சொன்ன அந்த ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்டு அவர் ஆட்சிக்கு வந்த அந்த கொஞ்ச காலத்திலேயே பெட்ரோல் கியூ நான் நின்று இருக்கின்றேன். நானும் 7 நாட்கள் லைனில் நின்று இருக்கின்றோம். ஆமாம். ஸோ அவர் அந்த வந்த பின்னர் சில நகர்களை மேற்கொண்டு அந்த கியூ எல்லாவற்றையுமே அவர் இல்லாமல் ஒழித்திருந்தார். அவ்வாறான அவர் கடலெடுத்து செய்திருக்கிறார் என்ற ஒரு. ஆனால் ஆதர், நான் அந்த அவருடைய சின்னம் கேஸ்
இந்த சிலிண்டர். ஆனால் இலங்கை வாக்காளர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் விரைவிலே எதையும் மறந்து விடுவார்கள் என்று கூறுகிறார்கள். இவர்கள் அந்த பட்ட அனுபவத்தை மறந்திருப்பார்கள். அந்த வரிசையிலே பல நாட்களே நின்று இரவாக கண்முழித்து நின்றது, கேஸுக்காக நின்றது, சாப்பாடு இல்லாமல் இருந்ததை மறந்துவிட்டு இந்த முறை புதிய ஒருவரை தேர்ந்தெடுப்பார்கள் என்று நினைக்கிறீர்களா? எடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏனென்றால் நாங்கள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு இருந்தாலும் ஒரு கிழமை 2 கிழமை நாங்கள் அந்த கஷ்டத்தை விட்டு பிறகு பின்னர் அந்த 2 கிழமை அதெல்லாம் தீர்ந்த பின்னர் அந்த 2 கிழமையில் நாங்கள் இன்னொரு பிரச்சனை வந்து மறந்துடுவோம். ஊடகவியலாளர் எங்களுக்கு தெரியும் ஊடகங்கள் எவ்வாறு அந்த ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு ஹெட்லைனை போட்டு ஒரு விடயம் பெருசாக இருக்கும், திடீரென்று கொஞ்ச நாள்லே வந்துவிடும், இன்னொரு விடயம் வந்துவிடும். அதன் அடிப்படையிலேயே மக்களுடைய சிந்தனை, அவர்களுடைய ஓட்டம் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கின்றன. அதே போல் அரசியல்வாதிகளும் அதற்கேற்றாற்போல் அந்த நேரத்திலே அவர்கள் பேசும் விடயங்களை வைத்து மக்களும் ஈர்க்கப்படுகிறார்கள். அதனாலே அப்படி நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அதாவது சொல்லுவார்கள், சில நேரத்திலே ஒரு தேர்தல் நடக்கின்ற போது கடந்த முறை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் பல இடங்களிலே ஏதாவது ஒரு துயரமான சம்பவம் நடந்து பெற்றால், யாராவது வேட்பாளர் இறந்து, அதாவது அவருடைய குண்டு தாக்குதல் நடந்து 1999 சந்திரிகா பண்டாரநாயக்க அனுதாப வாக்குகளிலே வெற்றி பெற்றிருந்தார். அப்படி ஏதாவது இந்த இன்னும் இருப்பது ஒரு கிட்டத்தட்ட 1 மாத காலம், இதிலே நடைபெறுகின்ற ஏதாவது ஒரு சிறிய விடயம் கூட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடுமா? ஆம், நீங்கள் சொன்னவாறே அந்த 99ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த விடயம் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. பின்னர் அந்த ஈஸ்டர் தாக்குதல் கூட ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது. ஆகவே இறுதி நேரத்தில் எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் சரி ஏதாவது மாற்றத்தை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. எதையும் நாங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த முறை ஒரு தமிழ் தரப்பினர், நம்முடைய தமிழ் தரப்பிற்கு இருக்கிற முக்கியமான பிரச்சனை எமக்கு இந்த பொறுப்பு கூறல் 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த படுகொலைகளுக்கு ஒரு பொறுப்பு கூறல் வழங்கப்பட்டு அதற்கு பொறுப்பானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், அந்த மக்களுக்கு உரிய நஷ்ட ஈடு வழங்கப்பட வேண்டும் போன்ற விடயங்கள் இருக்கின்றன. அதை தவிர நம்முடைய அரசியல் தீர்வு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. சுய நிர்ணய உரிமை இது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. ஆனால் இம்முறை இன்னுமே நான் பார்க்கவில்லை தமிழ் கட்சிகள் இதனை முன்னிறுத்தி எந்த வேட்பாளரோடனாவது பேசி இருக்கின்றனவா என்று நினைக்கிறீர்களா? நான் ஒரு செய்தியிலே கண்டேன், சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 13வது திருத்தத்தை செயல்படுத்துவதாக ஏதோ கூறினார் நான் நம்புகிறேன். தவறாக இருக்கலாம், பட் நான் பார்த்த ஞாபகம் இருக்கின்றது. இது காலாகாலமாக தேர்தல்கள் வரும் பொழுது ஒவ்வொன்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் ஆதர், நான் இன்னொரு விடயம் நான் பார்க்கின்றேன் என்றால், கடந்த தேர்தல்களை பார்க்கின்ற போது தமிழ் மக்களுக்குரிய பிரச்சனைகளை நம்முடைய கட்சியினர் வெளிப்படையாக சில வேளை அந்த பெரும்பான்மை கட்சிகளோடு முன்வைப்பதில்லை. காரணம் என்னவென்றால், பெரும்பான்மையான அந்த வாக்காளர்கள் இவர்கள் சோரம் போய்விட்டார்கள், இவர்களிடம் அவர்கள் தம்முடைய இதை இழந்து விட்டார்கள் என்று, அதாவது என்னென்றால் தமிழ் மக்களுக்கு விலை போய்விட்டார்கள் அப்படி என்று கூறி, புலிகளுக்கு விலை போய்விட்டார்கள் அப்படி என்று கூறி இவர்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்று கருதி வெளியே சொல்வதில்லை. அப்படி நடந்திருக்கின்றது அல்லவா கடந்த காலங்களிலே. தமிழ் தரப்பினருடைய கோரிக்கைகள், உண்மையான கோரிக்கைகளை முன்வைத்திருக்கலாம். உதாரணமாக கடந்த தேர்தல்களிலே எங்களுக்கு இது வேண்டும் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அவற்றை வெளிப்படையாக கூறுவதில்லை. அதற்கான காரணங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஆயுத போராட்ட காலத்திலே நிகழ்ந்த சம்பவங்கள், அந்த சமாதான பேச்சுவார்த்தையின் போது நிகழ்ந்த சம்பவங்கள் காரணமாக அதனை தொடர்ந்து இந்த சம்பவங்கள் நடைபெறுகின்றதால் எப்பொழுதும் தமிழர் பிரச்சனைகளை பற்றி பெரும்பான்மை கட்சிகளுக்கு, ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு சொல்லும் பொழுது அவர்கள் அதனை பூரணமாக அவர்கள் நிறைவேற்றுவதற்கு தயங்குவார்கள். ஏனென்றால் தென்னிலங்கையிலிருந்து அதற்கு எதிரான சில எதிர்ப்புகள் வரலாம். மக்கள் மத்தியிலே தவறான செய்திகள் அல்லது வதந்திகள் பரப்பப்பட்டு அது பின்னர் பிரச்சனையாக வெடிக்கலாம். அதற்கு அவ்வாறான சம்பவங்கள் நடைபெறலாம். ஏனென்றால் இந்த தமிழுடைய பிரச்சனை காலாகாலமாக இருந்து வருகின்றது. அது தீர்க்கப்படாமல் இருப்பதற்கான காரணமும் எல்லாருக்கும் தீர்க்கப்படாமல் இருக்கின்றது. அதற்கான காரணங்களும் அறியாமல் இல்லை. இரு தரப்பிலேயும்
பிரச்சனைகள் இருக்கின்றன. ஸோ அதனாலே இங்கே பெரும்பான்மை கட்சிகள் பெரும்பான்மை மக்கள் அவர்களுக்கு இருக்கிறார்கள். அவர்கள் அந்த தமிழ் கட்சிகளுக்கு ஒரு சத்தியத்தை கொடுத்தார்கள், இது செய்வோம் என்று கொடுத்து விட்டால் அது செய்யத்தான் வேண்டுமென்றால் இங்கிருந்து நீங்கள் சொன்ன மாதிரி இனவாதிகளோ அல்லது அங்கே அவர்கள் எதிர்ப்பினை காட்டி அதை மக்களை தூண்டி பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. 2015ஆம் ஆண்டு பதவிக்கு வந்த மைத்ரிபால சர்வதேச விசாரணை ஜெனீவாவிலே அந்த தீர்மானத்திலே முதலிலே அவர் உடன்பாட்டு விட்டு பின்னர் அங்கு சென்று இல்லை என்று மறுதளித்திருந்தார். அதாவது அந்த விசாரணைக்கு அவர்கள் கோரியிருந்தார்கள், அதாவது ஜெனீவா தீர்மானத்தின்படி சர்வதேச விசாரணை ஒன்று நடத்தப்பட வேண்டும் என்று. ஆனால் அவர் ஜனாதிபதியான பின்னர் சிங்கள மக்களிடையே தன்னுடைய பிரபல்யத்தை இழக்க நேரிடும் என்பதற்காக அதனை மறுதளித்திருந்தார் அல்லவா? அப்படியாக ஒரு வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு அதை காற்றிலே பறக்க விடுவது என்பது பெரும்பான்மை தரப்பிற்கு உள்ள ஒரு விடயமாக இருக்கின்றது. அது அவர் ஒரு பெரும்பான்மை இனத்தை சார்ந்த ஒரு அரசியல்வாதி என்ற ரீதியிலே அவருடைய கோணத்திலிருந்து பார்க்கும் பொழுது அவர் மீண்டும் இலங்கைக்கு வர வேண்டும். அவர் அந்த சர்வதேச மேடையிலே கூறிய விடயம் நாட்டில் எவ்வாறான பிரதிபலிப்பை ஏற்படுத்தும் என்பதும் அவர் யோசிக்க வேண்டும். ஒருவேளை அவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே அவர் கூறியிருக்கலாம். ஆனால் நாங்கள் தமிழர்கள் அல்லது எங்களுடைய தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறவர்களுக்கும் அந்த விடயம் தெரிஞ்சிருக்கும். இது இன்று நேற்று நடந்த பிரச்சனை அல்ல, காலாகாலமாக இதுதான் நடக்கின்றது. என்னதான் நாங்கள் பிரச்சனைகளை எங்களுடைய வேண்டுகோள்களை எடுத்து சொன்னாலும் இதில் இந்த இடத்துல ஒரு தவறை நான் இழைத்து விட்டு அதை திருத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதியாக மைத்ரிபால வந்த பின்னர் அப்போது வெளிவிவகார அமைச்சராக இருந்த மங்கள அன்று அந்த கட்டத்திலே கொண்டு வரப்பட்ட ஜெனீவா தீர்மானத்தின் போது அந்த தீர்மானத்திற்கு இலங்கையும் சேர்ந்து ஒரு ஒத்துழைப்பாக நடந்திருந்தது. நாங்கள் அதனை ஏற்கிறோம். ஆனால் அவர் விரைவாகவே மங்களவை வெளிவிவகார அமைச்சர் பதவியிலிருந்து அகற்றிவிட்டு பின்னர் அவர் சென்று அந்த இதில் தாங்கள் அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று கூறியிருந்தார். அதனை தான் நான் குறிப்பிட்டேன். அது சர்வதேச விசாரணை என்று நான் தெரிவித்து விட்டேன். ஆமாம், அகெயின் அவ்வாறு கூறும் பொழுது அவர் யாரை பிரதிநிதித்துவப்படுகிறார், அவர் நாங்கள் எல்லாவற்றுக்கும் இணங்கினால் பிரச்சனைகள் ஏற்படும். ஏன்னால் 2002ஆம் ஆண்டு விடுதலை புலிகளுடனான அந்த சமாதான ஒப்பந்தத்தின் பொழுதும் அதை மேற்கொண்ட பின்னரும் அதன் விளைவுகளை ரணில் விக்ரமசிங்க அனுபவித்தார். அதனால்தான் இங்கே தென்னிலங்கையிலே பலர் அவருக்கு எதிராக திரும்பினார்கள். அந்த காரணத்தால் தான் இப்போது கூறுகிறார்கள் ரணில் கிட்டத்தட்ட 19 ஆண்டுகளுக்கு பின்னர் அதாவது 2004 மைந்தவோடு தேர்தல் கேட்ட பின்னர் இப்போதுதான் ரணில் கேட்கின்றார் மீண்டுமாக. 2005 கேட்டிருந்தார். அதன் பின்னர் இப்போதுதான் அவருடைய மீண்டுமாக தேர்தல் கேட்கின்றார். என்றால் அதற்கு பின்னர் 2010 சரத் பொன்சேகா, 2015 மீண்டுமாக மைத்ரிபால சிறிசேன, 2019 சஜித். அப்போ ரணில் மீண்டும், அதாவது அந்த தேர்தலிலே கூறினார், 2005 நடைபெற்ற அந்த தேர்தலிலே ரணில் ஒரு சிறிய வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தோல்வியை தழுவி இருந்தார். கிட்டத்தட்ட 1,80,000 அப்படியான வாக்குகள் வித்தியாசத்திலே தான் தோல்வியை தழுவி இருந்தார். அதன் பின்னர் இப்போது நாங்கள் பார்க்கின்ற போது நாங்கள் இன்னும் தேர்தலுக்கு 1 மாத காலம் இருக்கின்றது. இந்த 1 மாதம் என்பது இலங்கையினுடைய அரசியலை பொறுத்தவரையிலே ஒரு நீண்ட காலப்பகுதி. அதிலே என்னவும் நடக்கக்கூடும். ஆனால் தற்போது உள்ள நிலவரத்தின்படி ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச, அனுர குமார இவர்கள்தான் அதிக பேச பொருளாக இருக்கிறார்கள். ஆனால் நாமல் ராஜபக்சவை நாங்கள் பார்த்தோம் என்றால், நாமல் ராஜபக்சவினுடைய தெரிவை பார்த்தீர்கள் என்றால் இந்த வேட்பாளராக எப்படி அதனை பார்க்கிறீர்கள்? இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அதாவது காலகாலமாக ராஜபக்ச யாராவது ஒருவர் போட்டியிட்டு கொண்டே வருகின்றார்கள். இந்த நிலையிலும் முதலில் தம்மிக்க பிரேரா அவர்கள் இருந்திருந்தார், அந்த போட்டியிடுவதாக இருந்திருந்தார். பின்னர் அவர்
பின்வாங்கி அதன் அதன் அவருடைய இடத்திலே நாமல் ராஜபக்ச அவர்கள் வருகின்றார். என்னை பொறுத்தவரை நான் பெரிதாக ஆச்சரியப்படவில்லை. ஆனால் அந்த அவருடைய நியமனம் அல்லது அவருடைய கேண்டிடசி என்பது இங்கு ஒரு பெரிதான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறதா, ஒரு குறிப்பிட்ட தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கின்றது. என்னால் ராஜபக்ச பேர் வருகிறது, ஆனால் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறதா என்பது சற்று சந்தேகம். அண்மையிலே மனோ கணேசன் ஒரு பதிவை போட்டிருந்தார். தான் இந்த வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தபோது நாமல் ராஜபக்சவை சந்தித்ததாகவும் அப்போது கூறியதாகவும், நாமல் உன்னுடைய துணிவை நான் பாராட்டுகிறேன், ஏனென்றால் உன்னுடைய கட்சியை விட்டு பலர் வெளியேறிவிட்டார்கள், கட்சியிலிருந்து ரணில் எடுத்து விட்டார், ஆனாலும் இந்த கட்சியை காப்பாற்றுவதற்காக நீ போட்டியிடுகின்றாய். அப்போ இந்த தேர்தலிலே நிச்சயமாக நாமல் வெல்லப்போவதில்லை என்று பலரும் தெரிந்த உண்மை. இதற்கு ஒரு பெரிய அரசியல் மேதையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய எதிர்பார்ப்பு அடுத்த தேர்தலாக இருக்கலாம். ஆனால் தன்னுடைய கட்சியிலிருந்து இவ்வளவு பேர் சென்ற போதும் அந்த கட்சிக்காக அவர் நிற்கிறார் அல்லவா? அது ஒரு முக்கியமான விடயம். இன்னொரு விடயம் என்னென்றால், ஒரு ஒரு தலைமுறைக்கு பின்னர் அடுத்ததாக யார் வரப்போகிறார் என்று ஒரு முக்கியமான கேள்வி எழும். அந்த அடிப்படையிலே மஹிந்த ராஜபக்சவுக்கு பின்னர் அவருடைய மகன் நாமல் ராஜபக்ச வருகிறார். ஏனைய கட்சிகளை பார்க்கும் பொழுது, ஐக்கிய தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, அடுத்த தலைமுறையினரை கல்டிவேட் பண்ணுவதற்கான அந்த டியூட்டியை அவர்கள் தவறிவிட்டார்களோ என்ற ஒரு எண்ணம் வருகின்றது. ஏனென்றால் மேபி இப்பொழுது அந்த இது தேவைப்படாமல் இருக்கலாம், ஆனால் காலம் செல்ல செல்ல அடுத்த தலைவருக்கான அந்த க்ரூமிங் செய்யப்படுவதற்கான அவசியம் ஏற்படுகின்றது. அந்த விதத்திலே அந்த நாமல் ராஜபக்ச இந்த போட்டிக்கு வருவது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தேர்தலுக்கு இல்லாமல் இருக்கலாம். அடுத்தடுத்து வருகின்ற தேர்தலுக்கு அவர் அவர் படிப்படியாக பலம் கொண்டு வரலாம். ஆகையால் இந்த விடயமானது எனக்கு அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தி விட்டது. ஒவ்வொரு கட்சியும் அடுத்த தலைவர்களை உருவாக்குவதில் அவர்கள் அக்கறை காட்டாமை இப்பொழுது எனக்கு அது ஞாபகம் வருகின்றது. ஆதரவு கூறுவார்கள் அந்த செய்திகளிலே அந்த 5W என்று சொல்லி வாட், வை, வேர், விச் அண்ட் ஹவு என்று, அதை தவிர ஸோ வாட், அதனால் என்ன நடக்க போகிறது. இப்போ இந்த தேர்தலிலே ஜேவிபி தொடர்பாக ஒரு பெரிய அனுரகுமார தொடர்பாக பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஆனால் அனுரகுமார இந்த முறை வராவிட்டால், தேர்ந்தெடுக்கப்படாவிட்டால், இன்று இந்த தெற்காசிய அரசியலை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பங்களாதேஷிலே அண்மையிலே ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் பெரும் போராட்டத்தை செய்து அங்கிருந்த பிரதமரை விலக்கிவிட்டார்கள். இவர்கள் தம்முடைய அரசியல் அபிலாஷை நிறைவேற்றப்படவில்லை என்றால் ஒருவேளை இலங்கையிலே மீண்டும் அறகலைய போன்ற ஒன்று நடக்க வாய்ப்பு இருக்கும் என்று நினைக்கிறீர்களா? பொருளாதார ரீதியிலே இலங்கை இன்னுமே மக்கள் பெரும் சுமையை சுமக்கிறார்கள். அங்கே நாங்கள் கேட்கின்ற போது அடிப்படை பொருட்கள் எல்லாம் பெரும் விலையாக இருக்கின்றது. இப்படியாக மக்கள் இருக்கின்ற நிலையிலும், பொருளாதாரம் எனும் அடிமட்டத்தில் இருக்கின்ற நிலையிலும் நீங்கள் உங்களுடைய பார்வை எப்படி இருக்கின்றது? அது ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கின்றன. ஆனால் இப்பொழுது மக்களுடைய நோக்கம் மக்களுடைய கவனம் எதை நோக்கி இருக்கின்றது? ஜனாதிபதி தேர்தலை நோக்கி இருக்கின்றது, கேண்டிடேட்ஸை நோக்கி இருக்கின்றது. பொருளாதார பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் நான் நினைக்கிறேன் அவர்கள் சரி அடுத்த தலைவர் என்ன செய்கிறார் என்பதை பார்ப்போம். ரணில் விக்ரமசிங்க சில விடயங்களை செய்திருந்தார், சில விடயங்களை செய்யாதிருந்தார், அந்த பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆனால் ஜனாதிபதி தேர்தல் முடியட்டும், பின்னர் பார்ப்போம். சரிவராவிட்டால் அந்த பிரச்சனை அவர்களுடைய வயிற்றை அடிக்கும் பொழுது அவர்கள் வீதிக்கு இறங்குவதில் நீங்கள் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான விடயம், குறிப்பாக கூறுவார்கள் தமிழ் மக்கள் எவ்வளவு பொருளாதார பிரச்சனை என்றாலும் தாங்கிக் கொள்வார்கள். ஏனென்றால் அவர்களிடம் ஒரு சேமிப்பு இருக்கும், அவர்கள் எப்படியாவது அவர்களிடம் புலம்பெயர்ந்த நாடுகளிலே உறவுகள் இருப்பார்கள். ஆனால் சிங்கள மக்கள் தங்களுடைய வயிற்றிலே கை வைத்து விட்டால் அவர்கள் மாற்றத்தை ஏற்படுத்திவிடும். அதற்கு நல்ல உதாரணம் தான் 2022ஆம் ஆண்டு அறகலைய. கண்டிப்பாக. ஏனென்றால் இப்போ தமிழ் மக்களை பொறுத்தவரை வடக்கு கிழக்கிலே நடைபெற்ற 30 ஆண்டுகால யுத்தம் அவர்களை இந்த நிலைமைக்கு உள்ளாக்கியது. அவர்கள் எதுக்கும் ஆயத்தமாக இருக்கின்றார்கள், அவர்கள் எல்லாவற்றையும் முகம் கொடுத்து விட்டார்கள். தென்னிலங்கையை பொறுத்தளவிலே அந்த யுத்தத்தின் தாக்கம் மிக குறைவாக இருந்தது. கொழும்பில் தான் சில குண்டுகள் வெடித்தன, உயிர்கள் பலிபோன. ஆனால் பெரிதான பிரச்சனைகள் வரவில்லை.
அந்த 1970களிலே அந்த க்ளோஸ்ட் எக்கானமி அந்த இதில் இஷ்யூஸ் நடந்தது. ஆனால் அதுக்கு பின்னர் இங்கே அந்த இந்த பொருளாதார பிரச்சனை காரணமாக பல பிரச்சனைகள், கேஸ் இல்லை, சாப்பாடு இல்லை, மருந்துகள் இல்லை. அதாவது அரச வைத்தியசாலைகள் கூட அத்தியாவசிய மருந்துகள் கிடைக்காம போடுது. அப்போ எல்லா ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் ஒரே நேரத்திலே வந்து அடிக்கும் பொழுது வீதிக்கு இறங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. அதே மாதிரி ஒரு சூழ்நிலை அதான் தமிழரை பொறுத்தளவிலே, வடக்கு கிழக்கு மக்களை பொறுத்தளவிலே இந்த பிரச்சனை அவர்கள் காலாகாலம் இருந்து வந்தது. அவர்கள் பாதை மூடிய காலத்திலே அவர்கள் ரஷன்ஸ் வைத்து தான் இருந்தார்கள். மண்ணெண்ணெய் வழக்கிலே நிறைய விஷயங்களை செய்தார்கள், நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த சூழ்நிலை தென்னிலங்கையிலே பெரிதாக காணப்படவில்லை. ஆனால் ஒரு சித்த பிரச்சனை வரும்பொழுதும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. வீதிக்கு இறங்கி ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணினார்கள். அது மீண்டும் இதே மாதிரி அவர்கள் ஆட்சிக்கு வருபவர்கள் மக்களை இப்படி ஏமாற்றிக் கொண்டே இருந்தார்கள் என்றால் மறுபடியும் இவ்வாறான போராட்டங்கள் வெடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் என்னதான் கூறினாலும் இலங்கையை பொறுத்தவரையிலே இலங்கை ஜனநாயக முறைப்படி தேர்தல் மூலம் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற நாடு என்ற அந்த பெருமை இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆம், நிச்சயமாக அது இந்த முறை தேர்தலிலும் தொடரும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இது போன்று இன்னும் ஒரு அரசியல் கலந்துரையாடலிலே உங்களை சந்திக்கும் வரையிலே உங்களிடமிருந்து விடை பெறும் நான் அருண் ஆரோக்கியநாதன். நான் ஆதர் வாமனன். மீண்டும் சந்திப்போம்.